பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்கு ஆற்றியவர்கள் அப்படிங்கிறதுல அண்ணாமலைக்கு வந்து ஒரு பெரிய பேர் இருக்குது. திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிற இயக்கம் வந்து ரொம்ப தெளிவாக, ரொம்ப அவருடைய நோக்கமே ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இதில் வந்து அரசியல் அறிவு இல்லாமல் அரசியலை பற்றி எந்த அந்த தொகுதியில் என்ன நடக்கிறதுங்கிற விஷயமே தெரியாமல் பல பேர் இன்றைக்கி வந்து அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் இவங்கள ஊராட்சி தலைவர்களாகவும் இருக்காங்க. ஏன்னா ஒரு பெண் பெயரில் ஹஸ்பண்ட் தான் நடத்துவார். அவங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுவாங்க, யாருக்கு வேணுமோ கான்ட்ராக்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து இத்தனை வருஷங்களாக நடந்துட்டு இருந்தது. இதை பிரேக் பண்ணுற மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து நான் வந்து என்னுடைய இயக்கத்தில் வந்து எப்போவுமே ட்ரைனிங், இந்த 3 வருஷம் வந்து அவருக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. உண்மையிலேயே வந்து யாரெல்லாம் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களோ நேர்மையான ஒரு அரசியலை கொடுக்கணும். எந்த இடத்துலையும் ஊழல் லஞ்சமெல்லாம் இல்லாமல் நம்ம நாட்டோட முன்னேற்றம் மட்டும்தான் முக்கியம். அதுக்கு என்னுடைய பங்கு என்னங்கிற மாதிரி இருக்கிற இளைஞர்களையும் எல்லாரையுமே அவர் கூப்பிடுறாரு. ஸோ அப்படிப்பட்ட அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு அரசியல் அனுபவம் எல்லா அனுபவங்களையும் அவங்களுக்கு அங்கே தெரியப்படுத்தி அவங்க வந்து ஒரு முழுமையான அரசியல்வாதியாக, முழுமையாக ஒரு நாட்டை எப்படி நிர்வகிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்க அந்த பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி அவர் ட்ரைனிங் கொடுக்க போகிறேன்னு சொன்னார். இட்ஸ் அ வெரி குட் அப்ரோச். அண்ட் இதை பார்த்துட்டு மற்ற கட்சியெல்லாம் கொஞ்சம் வயிற்ற கலக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கெல்லாம். ஏன்னா இது வந்து திரும்ப இனிமேல் தான் எல்லாம் கற்றுக்கணும்னு கூட அவங்களாம் நினைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அறிவு வந்து அவர் கொடுக்க போகிறாரு. அதற்கப்புறம் ஓரளவு வளர்ந்ததுக்கப்புறம் தான் அவர் அரசியல் கட்சியாக அதை அனௌன்ஸ் பண்ணி அவர் வந்து ஒரே மாதிரி எல்லாருமே ஆண்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறாரு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இப்போ அவர் ஒரு தடவை முதலமைச்சராக இருந்தாருனாக்க அடுத்து சீமானுக்கு அவர் கொடுக்கலாம். ஸோ இவங்க எல்லாமே வந்து ஏன்னா இவர் வந்து எல்லாரோடையும் இணக்கமாக போகக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார் அண்ணாமலை. ஸோ அதனால் அவருக்கு வந்து இந்த முயற்சிகள் எல்லாம், அவருடைய நோக்கங்கள் எல்லாம், அவருடைய கனவுகள் எல்லாம், இந்த தமிழ்நாட்டில் அவர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களெல்லாம் நிச்சயமாக அவருடைய கடின உழைப்புலேயும் நேர்மையிலையும் மக்களோட ஆதரவோட கடவுளோட அருளோட எல்லாமே வெற்றியாக நடக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதற்கு வந்து அவரை யாருமே எதிர்க்க மாட்டாங்க, அவர் யாருமே வந்து நெகட்டிவாக பேச மாட்டாங்க. அந்த மாதிரி அவர் வந்து எல்லார்கிட்டேயும் பண்பாளராக இருக்கார். ஒரே ஒரு விஷயம் அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கு சொல்லிக்கிறேன். அவருக்கு வந்து நீங்கள் ரஜினி சாருடைய பாட்டை போட்டு சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, தளபதி விஜயோடைய அவர்களுடைய பாட்டை போட்டெல்லாம் வந்து அண்ணாமலை சார் நடக்கிற மாதிரி பேசுகிற மாதிரியெல்லாம் நீங்கள் காட்டணும்னு அவசியமே இல்லை. பிகாஸ் ஹீ இஸ் அன் இண்டிவிஜுவாலிட்டி அவருக்கு இருக்குது. ஸோ அவர் வந்து யாரையும் சார்ந்து எந்த ஒரு சினிமா கவர்ச்சியோடு அவர் வரணுங்கிற அவசியமே இல்லை. அவருக்கு இருக்கிற திறமைக்கே அவர் வருவார். அவருக்கு வந்து அவர் சாதாரணமாக நடக்கிறது, நிற்கிறது, மக்களோட பேசுகிறது எல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கட் அவுட் வைக்கிறது, நாளைய பிரதமர், இன்றைய முதலமைச்சர், இதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா இதெல்லாம் அவருக்கு தான் பேடாக போகும். ஏன்னா அவர் ஒரு வித்தியாசமான அரசியலை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. இந்த இயக்கம் மக்கள் இயக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இந்த தமிழ்நாட்டை நான் முன்னேற்ற பாதையில் வந்து கொண்டு போவேன், அதுக்கு உங்கள் எல்லாருடைய ஆதரவும் வேணும்னு கேட்குறாரு. பொறுமையாக இருக்க சொல்கிறாரு. ஸோ அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் பொறுமையாக இருங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்.